ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. வியான், அம்மா குளிச்சுட்டு இப்ப வந்துடுறேன். எதையா இங்க பாருங்க, அவன் அப்பா சொல்லதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அப்பான்னு மட்டும் இல்ல அர்ஜுன், அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் இப்ப சொன்னாலும் சொல்லிடுவான். அப்படியா மக்களே, நீ அப்பா சொல்லதுக்கு முந்தி அர்ஜுன் ஸ்ரீனிவாசன் சொல்லிருவியா? என்ன ரோஸ், ஒரு வாரமா வீடே அமைதியா இருக்கு. பிள்ளை தூக்கிக்கிட்டு அவ வீட்டை விட்டு போனதுல இருந்து வீடே வெறிச்சோடி போய் கிடக்க. யார் மூஞ்சிலையும் சிரிப்பே இல்ல. அவன் ஆஸ்பத்திரிக்கு போகாம ரூமுக்குள்ளேயே கிடக்கான். இவளுக்கு நடுவுல என்ன பிரச்சனைன்னு கூட தெரியலையே ரோஸ். பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. ஆனா அண்ணனா அண்ணிய பத்தி தப்பா சொல்லல, அண்ணியா அண்ணனை பத்தி நம்மளுக்கிட்ட தப்பா சொல்லல. ஆனா அவ 2 பேருக்கும் உள்ளாலையும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. நேத்துக்கு தாத்தா நீங்களும் போனியா எல்லாம் பாக்குறதுக்கு? நல்லா பேசினாவளா? என்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசியா. உங்க தாத்தனுக்கிட்டே நல்லா தான் பேசினா. பிள்ளை தூக்குனதுக்கு தூக்கப்படாதுன்னு சொல்லுவாளோன்னு பயந்தேன். ஆனா ஒண்ணுமே சொல்லல. அவளுக்கு கோவம் முழுக்க அண்ணனுக்கு மேலதான் போலயே. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலாவது தீர்த்து வைக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோண வாய் சேசிக்காரான். நீ முத எழுபு, ஆஸ்பத்திரியில போய் அவ கொண்டு முடிய தரத்தரான்னு பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு போட்டேன். 4 சாத்து சாத்துனா பிரச்சனை என்னன்னு தெரிய வர போகுது. அவளா நம்மளான்னு ஒரு கை பாத்துருவான். நீ எழுபு. இனிமே அவளை விட்டு வச்சான்னு வச்சுக்கான், வீட்டே நாசப்படுத்திடுவான். கண்டியா ஒரு வாரமா ஆளை இங்க திசைக்கே காணலையே. இல்லைங்க இன்னொரு தான் சுத்திக்கிட்டு திரிவான். இப்ப ஒரு வாரமா மருந்துக்கு தேடினா கூட ஆளை கண்டுபிடிக்க முடியாது போலயே. மக்கான் எழுபு, அவளா நம்மளான்னு போய் பாத்துருவான். ரோசன் இருங்க சும்மா. ஏன் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் சொல்லிட்டு பயப்படுறியா? இரு, பெரியவ நான் இருக்கேன், என்ன கூடலவா. ரோசா கொஞ்சம் சும்மா இருங்க. லே, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டோட பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கெடுத்துட்டான். இனிமே அர்ஜுன் வியானேன்னு அவளை பாவ பாக்கட்டேன். நம்ம அவளை இனிமே பாவ பார்க்கவே கூடாது. ஒரு வாரமா அவன் அணக்கு காட்டாம இருக்கான். அதுக்கு சொல்லிட்டு நம்மளும் சும்மா இருக்க கூடாது. அவ கொண்டு முடிய பிடிச்சு இழுத்து அவளை பாத்துக்கான். நீ வா எழுபு. ரோசு, அண்ணன் இப்பயே அமைதியா இருக்குன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அண்ணன் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கோம். நம்ம நடுவுல புகுந்து ஆட்டத்தையே கழிச்சு விட்டுறப்படாது. கண்டியெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. கவினா பாசாரா, நீ என்னமா வீட்டுக்கு போவே இல்லையா? இல்ல மக்கா, நீ பா. நீ இனிமே வீட்டுக்கு போ. ஒரு வாரம் ஆயாச்சு. ஒரு நாள் தங்கத்துக்குன்னு சொல்லிட்டு வந்தவன் உன்னை ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப நீ இந்த வீட்டு பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொரு வீட்டு மருமகளும் கூட. உன் புருஷனுக்கு போன போட்டேன். வீட்டுக்கு போற வழியை பாருங்க. இல்ல பாட்டி, நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன். கவினா ஏந்திரி வா, எல்லாம் ரெடி, சாப்பிட்டதுக்கு வா. பசிக்கல சாரா, அண்ணன் சாப்பிட்டுதான். அவன் ஒரு நேரம் கூட பசி பொறுத்துக்கிட மாட்டான். இப்போ ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிடியதே பெருசு. ரூம் விட்டே வெளியே வர மாட்டேங்க. இதுக்கு தியானி அண்ணனுக்கு வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கலாம். அவன் வரதுக்கு முந்தி கூட தனிமையா தான் இருந்தான். ஆனா இப்படி எதையும் பறி கொடுத்த மாதிரி இருக்கல என் அண்ணன். எப்ப பார்த்தாலும் வியான் பிறந்ததுக்கு பிறவைக்கு எடுத்த வீடியோ போட்டோஸ் அதை போட்டு போட்டு அந்த சத்தத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கான். சாரா, அண்ணன் இங்க வா. பாட்டி, அண்ணன் எங்க போகுதுன்னு கேளுங்க. நான் கேட்டாலாம் பதில் சொல்லாத, நீங்க கேட்டாதான் பதில் சொல்லலாம். என்ன மக்கா எங்க போறான்? ஆஸ்பத்திரிக்கா? இல்ல, வேற சும்மா வெளியே ஒரு இடம் வரைக்கும் போனோம். அண்ணே அதான் பாட்டி எங்க போறேன்னு கேட்காவன். ஏன்னா ஒரு வாரம் நீ ஆஸ்பத்திரிக்கு போவில, ரூம் விட்டு வெளியே செம்மியா வரையில. அதனாலதான் மக்கா கேட்க, எங்க போறேன்? நாம் மேரியவியலுக்கு வீடு வரைக்கும் போனோம். பாட்டி என்னதுக்குன்னு கேளுங்க. கேட்டா மட்டும் சொல்லிடுவானா? கேட்டு பாருங்க ரோஸு. அண்ணி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முந்தி அண்ணனும் அண்ணியும் பாத்துக்கிட்டது. அப்பயே பெரிய சண்டை போட்டுக்கிட்டு தான் போனாவ. அது பிறகு என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கவும் இல்ல. ஒருவேளை அண்ணன் அங்க போய் வாய்க்கு வாய் சண்டை போட்டு தகராறுல போய் முடிச்சதுன்னா என்னத்துக்குன்னு கேளுங்க. மக்கா மேரியவியல வீட்டுக்கு என்னத்துக்கு போறியோ? கொஞ்சம் வேலை இருக்கு. மேரியவியலுக்கு வீட்டுல உனக்கு என்ன மக்கா வேலை? அண்ணே நீ போயிட்டு வா. சொன்னல சொல்ல மாட்டான். யுத்தத்துக்கு போறவே நான் சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டா போவான். அப்படின்னா சண்டை போடுறதுக்கு தான் அண்ணன் போகுதோ? சண்டை போட்டு அவளை கூட்டிட்டு வரதுக்கு போறானோ என்னமோ. ஒருவேளை என்னமோ பெரிய சண்டையா போயிட்டுனா பேசிக்கிட்டே இருக்கா, அவனுக்கு கூட போ. நானா என்ன முத அண்ணன் கூட்டிட்டு போமா? நீ தான் நல்ல வாயாலே வடச்சுடுவியே. அந்த வடச்சட்டி வாயை வச்சு பேசி ஏதாவது சமாளிச்சு அவனுக்கு கூட போ. சரி, சென்னை உன் கூடல நானா வரேன். நீ என்னத்துக்கு? உனக்கு அங்க என்ன வேலை? அது அண்ணே, எனக்கு வியானை பார்க்கணும் போல இருக்கு. இப்பதான் உனக்கு தோணுச்சா? என்ன நீ தானே சொன்ன உனக்கு அன்னைக்குதான் எந்த சம்பந்தமும் இல்ல, வியானை பார்க்கணும்னா எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா இல்ல. எனக்கு இப்ப வியானை பார்க்கணும் போல இருக்கு. நீ அங்கதானே போற, அப்படியே என்னையும் கூட்டிட்டு போ. கவினி, எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போற போய் பார்த்துட்டு வா. ஏன்னா அதெல்லாம் முடியாது, உன் கூடாலே தான் வருவேன். போறவு உன் விருப்பம், வா. எனக்கா பார்த்து மாறி மாறி பேசி சண்டையை கூட்டி விட்டுற போறவன்.
நான் பாத்துக்கிட்டலாம் ரோஸ், அதுக்கு தானே போறேன், போயிட்டு வரேன். என்ன சாப்பாடு ரெடி ஆயாச்சு, நீ வா வந்து சாப்பிட்டுக்கிட்டு போ. ஆமா, இப்ப அது மட்டும் தான் குறைச்சலும். டே கவின் வா. பாட்டி ஏன் அண்ணன் என்னத்துக்கு இப்ப அண்ணி வீட்டுக்கு போகுது? குடி, நானும் உங்களுக்கு கூடல தானே இருக்கேன். உன் பொண்ணு என்னத்துக்கு போறான்னு எனக்கு என்ன தெரியும்? அண்ணன் ஒரு விஷயத்த ஒரு தடவை பேசிக்கிட்டு அதோட முடிச்சிடான். திருப்பி திருப்பி அதை பத்தியே பேசி சண்டை எடுத்து வைக்க ஆளு கிடையாதுதான். இருந்தாலும் ஒரு வாரம் அந்த பக்கமே போகாதது திடீர்னு அங்க போகுதுன்னா என்னவா இருக்கும்? ஒரு வேளை அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்கு போறானோ என்னமோ. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா அப்பயே தெளிவா சொல்லிச்சு, இனிமே நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ஜெசிகாவும் ஒரு தடவை போனா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு அது பிறவைக்கு அண்ணன் அவ விஷயத்திலேயே மனசை மாத்தவே இல்ல. எப்படி நானும் உன்னைய போல தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். போறேன், கவினை தான் கூடல போயிருக்காம்ல, பாத்துக்கிட்டலாம். ஆனா அந்த சேசிக்கா மட்டும் என்ன கையில கடச்சனாம். பாத்தீங்களா, தங்கம் தகரன்னு சொல்லிட்டு காலம் காத்தாலே இங்க தேடி வருவான். இந்த திசைக்கு ஆள கண்ணையில கண்டியா என கையில சிக்கட்டு. அது பிறவைக்கு இருக்கு அவளுக்கு. மக்களே மக்களே குளிப்பமா குளிப்பமா. என்ன மக்களே குளிருமா? பிள்ளைக்கு குளிராம பிள்ளை குளிச்சு ஊத்தியே போமா. அம்மம்மா என்ன மக்களே என்ன? அப்பா 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 எங்க போச்சு? அம்மம்மா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. அப்படியா? அம்மம்மா நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் ஆனதுக்கு பிறவைக்க நீங்க ஒரு தடவை கூட என்கிட்ட பேசவே இல்ல. என் மூஞ்சிய பாய்க்கிறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்கலையா அம்மம்மா? வியான் மக்களே, உன்னைய பெத்தவளுக்கு நானும் அவ தாத்தாவன் சேர்ந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவளா ஒரு வாழ்க்கையை தேடினா. உன் அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் அம்மாக்காரிக்கு கொடுத்தோனா அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சோம். அதுதான் அமையாம போச்சு. இப்பயே விட்டா உன் அம்மா வாழ்க்கை என்ன அவன் நினைச்சுக்கிட்டேன். எப்படியாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கணும்னு போராடினேன். கிடைச்சது. தான் வாழ்க்கையில தானே மண்ணவாரி பொடியதை பாத்துருக்கியா? நீ வா மக்களே, நாம போய் குளிப்போம். அம்மம்மா என்கிட்ட பேசுங்க அம்மம்மா. எனக்கு உங்களே வியானையும் விட்டா வேற யார் அம்மம்மா இருக்கா? அம்மா அம்மா. வெளியே யாரோ வந்திருக்காவ போலயே. என்ன நிம்மதியாவே அப்ப இருக்க விட மாட்டாரா? அங்க இருந்தாதான் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்தா இங்க இருக்க விட மாட்டாரா? ஐயோ நீங்களா? உள்ள வாங்க தம்பி. இல்லம்மா பரவாயில்ல, நல்லா இருக்குதீங்களா? ஆமா சின்ன தம்பி நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இருக்குமா. தம்பி நல்லா இருக்கிறீங்களா? ஆமா பாட்டி, நல்லா இருக்கேன். ரெண்டு பேரும் வெளியே நின்னு பேசிக்கிட்டு நிக்கிறியா? உள்ள வாருங்க. இல்லம்மா, போக வேண்டியதான். என்ன தம்பி, தியாவையா பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்காண்டி வந்திருக்கீங்களோ? ஒரு நிமிஷம் உள்ள வந்துருங்க, நான் இப்ப அனுப்பி வைக்கேன். இல்லம்மா, அதுக்காண்டி வரல. வேற உள்ள வாங்க தம்பி, ரெண்டு பேரும் உள்ள வந்து இருங்க. உள்ள வந்ததுக்கு பிறகு பேசலாம். இல்லம்மா பரவாயில்ல. வேற எனத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? ஒன்னும் இல்ல, வியானை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. வெளியே போயிட்டு ரூமுக்கு போனாலே ரூம்ல தான் இருப்பான், இல்லனா ஹால்ல யாராவது எடுத்து வச்சிருப்பாவ. இப்போ இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல்லா அவன் ஞாபகமாவே இருக்கு. பார்க்கணும் போல வேற இருக்கு. தம்பி உள்ள வாங்க, நான் அவனை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நல்லா இருக்கானா? ஆமா தம்பி நல்லா இருக்கான். நல்லா இருக்கான்ல, அது போதும். சரிம்மா, அப்பனா நாங்க வரோம். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்க, வரேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னால அவ ரெண்டு பேரும் இல்லாம இருக்க முடியாதுனே. மக்களே, வியான் மக்களே வா, அப்பா வந்திருக்காவ, அப்பா பார்க்க போமா? ஆமாமா. என்ன பிள்ளை எங்க தூக்கிட்டு போறியா? பிள்ளைக்கு உரிமையானவிய வந்திருக்காவ, அவிய பிள்ளை பார்க்கணும் தூக்கிட்டு போறேன். பிள்ளைக்கு உரிமையானவியானா? பிள்ளைக்கு உரிமையானவியானா? பிள்ளைக்கு அப்பா, வியானுக்கு அப்பா வந்திருக்காரு. பிள்ளை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதான் பிள்ளை காட்டி கொடுக்கறதுக்காண்டி தூக்கிட்டு போறேன். இப்போ என்ன, என் பிள்ளை எங்கேயும் தூக்கிட்டு போகப்படாது. என்னது? அம்மா என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன நிம்மதியா இருக்க வாழ்த்து விடலாம், எல்லாம் தொல்லை பண்ணாம. ஐயோ அம்மாடி, உங்களை யார் தொல்லை பண்ணியது? அவர் பெத்த பிள்ளையை பாக்கிறதுக்கு அவர் ஆசைப்பட்டு வந்திருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா பிள்ளை தூக்கிட்டு போறதுங்கன்னு சொல்லியம்ல. யா நாங்க தான் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ல, இங்கே வந்து வந்து தொல்லை பண்ணணுமா? தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் என் பிள்ளையை தூக்கிட்டு தனியா வந்திருக்கேன். என் பிள்ளை மேல என்ன தவிர வேற யாருக்கும் உரிமை இல்ல. ஓ அளவே பிள்ளைக்கு அப்பனுக்கு உரிமை இருக்கு. எங்களுக்கு யாரும் தேவை இல்ல மாமா. பிள்ளையை நான் தூக்கிட்டு போதான் போறேன். நான் விட மாட்டேன் அதுக்கு. என்ன இத்தனை வருஷம் அடிக்காதவ முத தடவை அடிச்சிருக்காளே நினைக்கிறியா? உனக்கு வேணேனா அவர் வேண்டான்னு நீ முடிவு எடுத்துக்கலாம். ஆனா அப்பன பிள்ளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. நீ யார் முத அதை சொல்லதுக்கு? நீ மட்டும் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரையல. அவர் பிள்ளையை சேர்த்து பிரிச்சு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். சரி கூட்டிட்டு வந்தா ஓவர் இருப்பான். ஆனா அப்பன பிள்ளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியது நியாயமே இல்ல. அப்பாவா உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு போட்டேன், அது உனக்கு அவருக்கு இருக்க பிரச்சனை. அதுக்கு சொல்லிக்கிட்டு பிள்ளைக்கு அப்பா அவர் இல்லைன்னு ஆயிருமா? அவரை விட 10 மாசம் வலிய தாங்கி என் பிள்ளை பெத்தவனா? வலிய தாங்கினியா? 10 மாசம் உன்னை கூடவே இருந்து பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு 2 பேருக்கு உயிர்ல ஒருத்தங்களுக்கு உயிர் தான் இருந்திருக்கான். கஷ்டப்பட்டு உன்னையும் காப்பாத்தி மொத்த நன்றிய மறந்து நன்றி கட்டவள் ஆயிட்டாயில. அதானே, ஆசைப்பட்ட வாழ்க்கையை விட 10 மடங்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுன்னா திமிர தலக்கணமா தானா
வந்துட்டான். நீ வா மக்களே. அம்மம்மா போமா, என் செல்லக்குட்டி பாக்கிறதுக்கு அப்பா வந்திருக்காவ. அப்பா வெளியே நிக்காவ. போவா. வியான், ஓ என்னடா குளிக்க போறியலா? உங்க பாட்டி உனக்கு என்ன தேய்ச்சி விட்டுருக்காவளா? தம்பி நல்லா இருக்குதியலா? ஆமா சித்தி, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குதியலா? ஆமாப்பா நல்லா இருக்கோம். சித்தப்பா எல்லாம் வீட்டுல இல்லையோ? அது பிறவைக்கு இன்னொருத்தங்க உண்டை, அவையெல்லாம் வீட்டுல இல்லையா? சின்ன பொண்ணு அவி அம்மா வீட்டுக்கு போயிருக்கா பாத்துக்கா. எங்க வீட்டுக்காரனும் அவ வீட்டுக்காரனும் வேலைக்கு போயிருக்காவ. ஓ சரி சித்தி. ஆஸ்பத்திரிக்கு போவே இல்லையோ என்னம்மா? போன சித்தி. மக்களே, வியான் குளிக்க போறியலா? எங்க தங்க குட்டி குளிக்க போறியலா? என்ன மக்களே, என்ன சிரி? எப்பா இங்க வந்ததுக்கு பிறவைக்கு அப்பாட்ட போனதுக்கு பிறவைக்கு தான் முத சிரிச்சிருக்கான். ஒரு வாரம் ஆனதுக்கு பிறவைக்கு அந்த குரலை மட்டும் மறக்கவே இல்ல. மக்கள் மறக்கலையா? அப்பாக்கு குரல என்னமா நீங்க மறக்கலையா? செல்லம். அண்ணி நல்லா இருக்குதீங்களா? ஆமா கவின் நல்லா இருக்கேன். பிள்ளை கொண்டாங்க. தியா என்ன மாமா? உங்ககிட்ட தான் பிள்ளை கொண்டாங்க. தியா நீ செய்யறதோட சரியில்லை பாத்துக்க. என்னத்த நான் என்ன சரியில்லாம செஞ்சேன்ப்பா? எங்களுக்கு யாரும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தானே நான் ஒதுங்கி வந்திருக்கேன். என் பிள்ளை எனக்கு பாத்துக்கிட தெரியும். உனக்கு மட்டும் தான் பிள்ளையா? அவருக்கு பிள்ளை இல்லையா? உங்க ரெண்டு பேருக்கு சண்டை சரி என்னமோ சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டேன். சண்டை போட்டதுக்கு பிறகு உன் அம்மா வீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை விரட்டல எல்லாம். ஏன்னா அவிய வளர்த்தவியா. அதே போலதான் பிள்ளைக்கு அம்மா உனக்கு பிள்ளைக்கு மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கும் உரிமை இருக்கு. போதாட்ட உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்ன கொஞ்சம் தனியா விட்டா போதும் எனக்கு. என்ன நீ அண்ணனுக்கு பிள்ளைக்கு மேல உரிமை இல்லையா? டேய் இல்லண்ணே, எனக்கு தெரியல. வியான்க்கு அப்பா நீ தானே, உனக்கு பிள்ளைக்கு மேல உரிமை இல்லையா? என்ன நானும் இப்ப தப்பா கேட்கலையே, எனக்கு தெரியாததுனாலதான் கேட்கேன். ஏனி அண்ணனுக்கு பிள்ளைக்கு மேல உரிமை இல்லையா? கவினு நான் ஏற்கனவே நொந்து போய் தான் வந்திருக்கேங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அதே மாதிரி என் பிள்ளைக்கு யாரும் வேண்டாம். என்னால என் பிள்ளையை பாத்துக்கிட முடியும். வாய் இருக்கு சொல்லிட்டு அதிகமா பேசிக்கிட்டே இருக்க. அப்பனே பிள்ளையை பிரிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்ல. அம்மா என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? அண்ணி வியான் பிறந்ததுக்கு பிறகு அண்ணன் ஆஸ்பத்திரியிலேயே செம்மையா 2 மணி நேரம் இருக்காது. பிள்ளை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு 2-3 மணி நேரத்துல உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடும். ஒரு வாரம் அண்ணன் பிள்ளை பார்க்காம எவ்வளவு உடஞ்சு போனான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு தாங்க முடியாம தான் பிள்ளை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். ஏன் நீ அண்ணன் பிள்ளையை பார்க்கப்படாதா? கவினே நான் யாரையும் பார்க்கறதுக்கு விரும்பல. எனக்கு நிம்மதி வேணும். அதுக்கு சொல்லிக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் யாருக்கு மூஞ்சியும் பார்க்கறதுக்கு விரும்பல. பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்க வாரதுனால நான் மறக்கணும்னு நினைக்க விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். எனக்கு வியானுக்கு யாரும் வேண்டாம். கவினே இதுவே கடைசியா இருக்கட்டும். வியான் வளர்ந்ததுக்கு பிறவைக்கு அவன் யார்ட்ட இருக்கிறதுக்கு ஆசைப்படியானோ அப்ப பாத்துக்கலாம். ஓ என்னம்மா? உனக்கு மனசாட்சி இல்லைல? என் வியான் அப்பாவோட பிள்ளை, எப்பயும் என் செல்லம் அழப்படாது. முத உன் மேல எனக்கே கோவம் வருதுதியா. எப்படி உன்னைய பிள்ளையை பிரிக்க உரிமை பிள்ளைக்கு அப்பாக்கு இல்லையோ அதே போல அப்பா என் பிள்ளையை பிரிக்க உரிமை உனக்கு இல்ல. நான் யாரையும் யார்கிட்ட இருந்து பிரிக்கலாத. எனக்கு யாரையும் பார்க்கறதுக்கு பிடிக்கல. இப்ப வந்து இனிமே அப்பப்ப வருவாவ. இதனால நான் மறக்கணும்னு நினைக்க விஷயத்தை என்னாலே மறக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு வேதனை கொடுத்திருக்காவ. உங்களுக்கு எல்லாம் புரியாது அது. அவன் வளர்ந்ததுக்கு பிறவைக்கு அவனுக்கு அவ அப்பா கூட இருக்கணும்னா அவன் தாராளமா அங்க போலாம். இப்ப வியானை பார்க்க வரேன்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு இங்க வாராவன்னு எனக்கு தெரியும். என்னை யார சமாதானப்படுத்தி அங்க கூட்டிட்டு போனேன்னு ஒரு தேவையும் இல்ல. கவினு நான் கடைசியா சொல்லேன். இனிமே வியானை பார்க்கறதுக்காண்டி அவன் அப்பா இங்க வரப்படாது. என் வியான் எப்பவும் அழப்படாது. ஏன்னா நீ அர்ஜுனோட பிள்ளை. மக்களே அழாத, எங்க பாரு. இனிமே அப்பா உன்னை பார்க்கறதுக்கு தினமும் வருவேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியல வியான். நீ எதுக்கு கவலைப்படாத. அப்பா உன்னை பார்க்கறதுக்கு நாளையில இருந்து தினமும் வருவேன். அழக்கூடாதுன்னா? கவின் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு புரியுதா? வியான் மக்களே, ஒரு வேளை உன்னைய என்னைய பார்க்க விடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு யாராவது முயற்சி பண்ணாவன்னு வச்சுக்கான். அப்பா இந்த விஷயத்த லீகலா ஃபேஸ் பண்ணவன் ரெடியா இருக்கேன். பிள்ளை எதுக்கு அழப்படாது. தம்பி நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதுங்க. நான் வியானை பார்க்கறதுக்கு தாமா வந்தேன். யாரையும் சமாதானப்படுத்தணும்னு எனக்கு அவசியம் இல்ல. யார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு நான் இங்க வரல. நான் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு மட்டும் தான் வந்தேன். பாத்துட்டேன். இனிமே தினமும் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு நான் இங்க வருவேன். என்னை தடுக்கணும்னு நினைச்சாவள்னா இத வேற மாதிரி ஃபேஸ் பண்ணதுக்கு எனக்கு தெரியும். மக்களே வியான் அப்ப போயிட்டு வரட்டா? பைத்தியமா பிடிச்சிருக்கேன். சரி ஏதோ கோவத்துல அவதான் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தா. இல்லையா அப்பாவையும் பார்க்கப்படாதுன்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? இன்னைக்கு இவர் வரட்டு. இவர்கிட்ட எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்டாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஹலோ
சொல்லுமா. வருண், சொல்லுமான்னு சொல்ல. நான் கேட்டது என்னாச்சு? தியா கொஞ்சம் போறேன். என்னால முடியாது வருண். என் நிலைமை யாருக்கும் புரியாது. என்னால இங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு நிமிஷமா தீ மேல நிக்கிறது மாதிரி இருக்கு. ஒரு வாரமா உனக்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ என்னைய சமாளிச்சு போன வைக்கிறியே தவிர நான் கேட்டதுக்கு எந்த பதிலையும் நீ ஜம்மியா சொல்லவே மாட்டேங்கிற. தியா ஸ்டாப் இட் தியா. வருண், இங்க பாரு, உன் கழுத்துல தாலி ஏறினது அர்ஜுன் கையாலேன்னு தெரிஞ்சப்ப உன்னை விட நான் தான் வேதனைப்பட்டேன். ஏன்னா அர்ஜுனை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். பல இடத்துல முரடன மாதிரி தான் நடந்து பாரு. ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படி. அதிகமா யாரு கூடலையும் பேசவும் மாட்டாரு. பேசிய 1-2 வார்த்தையும் காட்டமா தான் இருக்கான். அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நீ. இருக்க இடமே கலக்கலான்னு இருக்கான். எப்ப பார்த்தாலும் துருதுருன்னு தான் இருப்பேன். உனக்கும் அவருக்கும் சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் கவலைப்பட்டேன். சாராக்க கல்யாணத்தை காரணமா வச்சுக்கிட்டு உன்னை வீட்டுக்குள்ள எல்லாரும் அனுப்பினாவ. அப்ப உன்னைய விட நான் தான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்படிப்பட்ட அரக்கனுக்கு கூட இவ எப்படி இருக்க போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இங்க பாரு, என்கிட்ட இப்ப கேட்டிய ஹெல்ப். இந்த ஹெல்ப் வியான் உன் வயித்துல வளர்றதுக்கு முன்ன நீ கேட்டிருந்தேன்னு வச்சுக்கான். எப்படியாவது நீ கேட்ட ஹெல்ப்ப நான் பண்ணிருப்பேன். ஆனா அவர் முரடனா இருக்கச்சிலேயே நீ சமாளிச்சிருக்க. அப்படி இருந்த மனுஷனா இப்ப மொத்தமா மாத்திட்டு இப்ப பிள்ளைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். வருண், அப்போ நான் கேட்ட ஹெல்ப்ப உன்னால செஞ்சு தர முடியாதா? ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா? இந்த விஷயத்துல நீ அர்ஜுன மட்டும் சம்மந்தப்படையல. உங்களுக்கு குழந்தை இருக்கு, வியான் இருக்கான். சிங்கிள் பேரண்டா குழந்தைய வளர்க்கியது அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. வாழ்க்கையில ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். சில விஷயத்துக்கு விட்டு கொடுத்துதான் ஆகணும். வருண், எல்லா விஷயத்திலயும் அப்படி போக முடியாது வருண். சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு வருண். அவிய அளவுக்கு நான் ஒண்ணு வசதியான பொண்ணு கிடையாதுதான். ஆனா சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. அது எனக்கு கத்து கொடுத்ததே நீதான். வாழ்க்கையில நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், சுயமரியாதையை மட்டும் இழந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அங்க எனக்கு நடந்தது என்னன்னு உனக்கு தெரியாது. சரி தியா, ஒரு வாரமா நானும் உனக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு பிறகு நீ வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிற. அது வருண், நான் தான் சொன்னேன்ல, என்னன்னு மட்டும் கேட்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சரி, சொல்ல முடியாத அளவுக்கு என்னமோ ஒண்ணு அங்க நடந்திருக்கு. சரி இருக்கட்டும். நீ வேண்டான்னு தூக்கி போட்டுக்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு. நானும் நினைச்சேன் முதல்ல அர்ஜுனுக்கு முன்ன நின்னு பேசுறதுக்கே பயமா இருக்கான். ஏன் கவினா அர்ஜுனுக்கு கிட்ட போயிருப்பான்னு நீ நினைக்கிய? கிட்ட நின்னு பேசுறதுக்கே பயம் இல்ல இருக்கான். அப்படிப்பட்டவருக்கு கூட இப்ப கவினா அசால்ட்டா போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடியது, போஸ்ட் போடியது, ஸ்டோரி போடியது, இவ்வளவு மாறினதுக்கு பிறவைக்கு உனக்கு புரியுதா? உனக்கு தான் தியா புரியல. நானும் சரி ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல சரியாயிருவான்னு நினைச்சா நீ ஒரேடியா கனடாக்கு வர்றதுக்கு ஆசைப்படிய. புரிஞ்சுக்க வருண், இங்க இருந்தா நினைச்சு நினைச்சு நான் செத்து போயிருவேன். நான் கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு தியா, எனக்கு பர்சனலா அர்ஜுனோட நிறைய பிஹேவியர் பிடிக்காதான். எனக்கு அர்ஜுனை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். இந்த 2 வருஷத்துல ஒரு நாள் உன் பாஸ்ட் லைஃப் பத்தி ஏதாவது ஒண்ணு கஷ்டப்படுத்திய மாதிரி அர்ஜுன் உனக்கிட்ட பேசியிருந்தாருன்னு வச்சுக்கான். இன்னைக்கு வியான்னு ஒருத்தன் வந்திருக்கவே மாட்டான். மொத்தத்தையும் தூக்கி போட்டு நீ வீட்டுக்கு வந்துருப்ப அப்பவே. அப்பனா நிறைய விஷயத்துல உன் மனசு புரிஞ்சுக்கிட்டு தான் நடந்திருக்காரு. 2 பேர்ல யாருக்கு மேல வேணாலும் தப்பு இருக்கட்டும். ஆனா நீ வியானை பத்தியும் யோசிக்கணும்ல. அருண், வியானை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டேலா? எனக்கு இப்போ ஏன் அந்த ஆளுக்கு ஒய்ஃபா அந்த ஆளுக்கு வீட்டுக்கு போனேன்னு தோணிக்கிட்டு இருக்கேன். வருண், ப்ளீஸ் வருண், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் இல்ல. என்னை வியானை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போந்தானே சொல்லேன். கொஞ்ச நாள் நான் இங்க இருக்கேன். இது 2 பேருக்கு நடுவுல ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. தப்பு 2 பேருக்கு மேலே இருக்கலாம், இல்லனா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவா இப்ப அர்ஜுனுக்கு மேல கோவத்துல இருக்கா. இந்த கோவத்தோட அங்க இருந்தாள்னா இவ ஏதாவது கிறுக்குத்தனமா பேசுவா, இல்லனா ஏதாவது கிறுக்கு வேலை செய்வா. அவருக்கு முன் கோவத்துக்கு அது என்னமோ பெரிய பஞ்சாயத்துல போய் முடியும். இதுக்கு தீர்வு 2 பேரும் கொஞ்ச நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கட்டும். ஆனா தியாவால யாருக்கு மேலேயும் 1 மாசத்துக்கு மேல கோவமா இருக்கவே முடியாது. அவ அப்பாவே முன்ன வந்து நின்னாருன்னா 1 மாசத்திலே மன்னிச்சிருவான். இந்த பிரேக் கண்டிப்பா அர்ஜுனை மன்னிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அர்ஜுன் ஒரு தடவை ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாருன்னா அது பிறவிக்கு அவருக்கு மனசை மாத்தியது ரொம்ப கஷ்டம். வருண், சரி, அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். ப்ளீஸ் வருண், என்னை வியானை இங்கிருந்து எப்பயாவது கனடாக்கு வர வச்சிரு. இங்க இருந்தா தினமும் அவருக்கு மூஞ்ச பாக்கிய மாதிரி தான் இருக்கும். நீ நினைச்சா முடியும்னு எனக்கு தெரியும். சரி, ஏற்பாடு பண்றேன். நிஜமாவா? ஆமா, பின்ன இனிமே இப்படிதான் அழுதுகிட்டே இருப்பேன். பயாம போனை போட்டு வேற ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ எவ்வளவு சீக்கிரம் அங்க வர வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு கூட்டிட்டு போயிரு. உனக்கு அபார்ட்மெண்ட் உன் கூடவே இருந்துக்கிடியும். ஏன் கூடவா? ஆமா, அங்க வந்து நாங்க 2 பேரும் தனியா எங்க போய் இருக்க போறோம்? அது நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இல்ல வருண், நாங்க உன் கூடவே இருக்கோம். அது இல்லதியா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பிள்ளை பாத்துக்கிறதுக்கு ஒரு அக்கா இருக்காவ, எல்லாம் ஐரா இருக்கா. உங்க வீட்டுல நானும் நிறைய நாள் ஸ்டே பண்ணிருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு கூட பைக்ல எங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுருக்க. நீ இதுல என்ன இருக்கு? அது ஒண்ணும் இல்லதியா, நான் வேற உனக்கு இடம் பாக்கேன். நாங்க ஐரா கூடயும் உன் கூட இருக்கக்கூடாதுன்னா நீ அப்பனா அங்க வேற ஏதோ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கதானே? என்னமோ குடிய விடையில தானே அப்பனா? என்ன தப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் நான் குடிக்கவே இல்ல. இங்க பாரு, எனக்கு அங்க வேற யாரையும் தெரியாது. ஒண்ணு மட்டும் தான் தெரியும். உன் கூட தான் நாங்க 2 பேரும் இருக்க போறோம்.
சரி தியா, அப்புறம் உன் விருப்பம். ஆமா, உன் கூட நாங்க இருக்கிறதுல உனக்கு ஏன் விருப்பம் இல்ல? பிள்ளை பாத்துக்கிறதுக்கு வேற அக்கா இருக்காவ இல்ல? ஆமா தியா, இருக்காவா, நான் ஏற்பாடு பண்றேன். ம், சீக்கிரமா ஏற்பாடு பண்ண. என்னை எப்பயாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. ம். சரி வருண், நான் வச்சிடுறேன். ஷோ, சாரா, நான் இன்னைக்கு நைட் இங்க வரமாட்டேன், வீட்டுக்கு தான் போவேன். அண்ணே, வாங்க அர்ஜுன், வெளியே போயிருந்தீங்களோ? ஆமா ரோஹித். ம். சாரா, அண்ணே, ஒரு நாள் ஸ்டே பண்ணதுக்காண்டி தானே இங்க வந்தேன். ஒரு வாரம் முடிஞ்சாச்சு. என்னமே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நான் பிறந்த வீட்ல இருக்கேன். ஒரு நாளுக்குன்னு சொல்லிக்கிட்டு தானே வந்தேன். என்னமா வீட்டுக்கு போவே இல்லையா? இல்ல, நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போட்டா இல்ல. வீட்டுக்கு போறதா இல்லனா? ஏன்னே, நான் இந்த வீட்ல தங்கப்படாதா? இனிமே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இந்த வீட்ல எனக்கு இடம் இல்லையா? நீ எப்ப வேணாலும் வரலாம், எத்தனை நாள் வேணாலும் இங்க தங்கிக்கிடலாம். அது வேற. ஆனா இப்ப நீங்க தங்கிட்டு இருக்க பத்தியா, இது வேற. என்னை அண்ணி வேற கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டாவ. எந்த நிலைமையில சத்தியமா உன்னை எங்க விட்டுக்கிட்டு என்னால போக முடியாது. அவைய கோவம் எல்லாம் தீர்த்துக்கிட்டு வரட்டும். அது வரைக்கும் நான் இங்கதான் நிப்பேன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? காத்துல யாராதா? அவர் அங்கேருந்து இங்க வரணும் தினமா. மொத வீட்டுக்கு கிளம்பு. இல்ல நீ, நான் இங்கே போக மாட்டேன். ரோஹித், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இல்ல அர்ஜுன், அம்மாவா அவ இங்கே நிக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காவ. இங்க நிக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்ல. ஐயோ ரோஹித், நீங்களாவது தயவு செஞ்சு நான் சொல்லியதை கேளுங்க. இல்ல, தியா புரிஞ்சுக்கிட்டு வர்றது வரைக்கும் அவ இங்கே நிக்கட்டும். அப்ப காலம் பூரா உங்க பொண்டாட்டி இங்கே தான் நிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே இதை யாராலையும் சரி பண்ண முடியாது. இது இப்படிதான். அண்ணே, நான் சொல்லியதே கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல. எனக்கு மரியாதையும் இல்ல. நீங்களாவது கேளுங்க, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இல்ல அர்ஜுன், சொல்லியது கேளுங்க ரோஹித், கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. இல்ல அண்ணே, நான் போக மாட்டேன். என் மேல சத்தியம் சாரா, நீ இப்பே வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அண்ணே, இங்க பாரு, இனிமே இந்த வீட்டுல என்னென்ன நடக்கான்னு எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா ஒண்ணு, இங்க என்ன நடந்தாலும் நீ அண்ணனை பாத்துக்கிறதுக்கு நான் இங்கதான் நிப்பேன்னு சொல்லிட்டு வரப்படாது. அப்படி ஒருவேளை நீங்க வந்தியனா அது நான் செத்ததுக்கு சமம். அண்ணே, இங்க பாருமா, ஏன் கல்யாண வாழ்க்கை பாழா போச்சுதுன்னா என்ன பாத்துக்கிறதுக்காண்டி உன்னை இங்கே நான் விட முடியுமா? இதுக்கு அவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இல்ல அண்ணே, ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கா, என்னால எங்கேயும் போக முடியாது. நான் சொல்லிட்டேன் சாரா, இப்பே நீ ரோஹித்துக்கு கூட வீட்டுக்கு போற. உன் புகுந்த வீட்டுல உனக்கு பிரச்சனைனா இந்த வீட்டு வாசல் எப்பவும் திறந்துதான் இருக்கும். நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன பாத்துக்கிறதுக்காண்டி இங்க நிக்க பாத்தியா? இது எனக்கு பிடிக்கலாம். அவருக்கு கூட வீட்டுக்கு கிளம்பு. அர்ஜுன், பொறவு சாரா, திருப்பியும் சொல்ல, இங்க என்ன நடந்தாலும், என்னதான் தலை போற காரியம் நடந்தாலும், என் அண்ணனை பாக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டியை பாக்கிறதுக்கு இங்கதான் நிப்பேன்னு சொல்லிட்டு நீ அங்கிருந்து சண்டை போட்டு இங்க வரப்படாது, கேட்டுட்டு வரப்படாது. அப்படி ஒரு வேளை நீ வந்தியனா அது நான் செத்ததுக்கு சமம். என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுற? என் பேச்சுக்கு மரியாதை இருந்ததுன்னா இப்பே வீட்டுக்கு போ. ஏடி, அவன் தான் சொல்லியாம்ல, போ. உன் புருஷனுக்கு இங்க இருந்து வேலைக்கு போறதுக்கெல்லாம் கட்டமா இருக்கான். போ, அத நாங்க எல்லாம் இருக்கோம்ல. சொல்லியம்லாம், என்னமோ ஒரு நிமிஷம் நீ இப்ப இங்க நின்னியனா அது நான் செத்ததுக்கு சமம். போறேன் அண்ணே. ரோஹித், கிளம்பலாம் வாங்க. சரி அர்ஜுன், கிளம்புறோம். உங்ககிட்ட தான் பிள்ளை கொண்டாங்க. இதுல இது ஒரு கேடை. அண்ணன் இப்பதானே மேல போச்சுது, போட்டோ எல்லாம் தூக்கிட்டு எங்க போகுது? இல்லை கவினன், ஆ? அங்க என்ன நடந்தது? பேரந்தியாவ கூட்டானா? நடந்ததெல்லாம் போட்டேன், இனிமே ஒண்ணு சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டானா? மாமா நம்ம வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு கூட்டானா? கூப்பிட்டதுக்கு பிறவைக்கும் பிள்ளை குட்டி வரையிலையோ? பாட்டி, அண்ணன் அதுக்காண்டி அங்க போவேல, பிறவை வியானை பாக்கிறதுக்காண்டி தான் அங்க போயிருக்கான். பிள்ளை பையனை பார்க்காம நமக்கே இருக்க முடியல, அவனால எப்படி இருக்க முடியும்? ஆனா பாட்டி, அண்ணன் இப்படி மாறுவாவன்னு நினைச்சு கூட பாக்கல. அண்ணனுக்கும் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமா இல்லாத மாதிரியே பேசினாவ. பிள்ளை பாக்கணும்னு சொல்லிட்டு இனிமே இங்க வரப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாவ. இது என்ன கதையா இருக்கு? அவனுக்கும் அவளுக்கும் சண்டை, இதுல பிள்ளையும் அப்பாயும் சேரப்படாது பேசப்படாதுன்னா? அவ பிள்ளை தூக்கிட்டு போச்சுல, என் பிள்ளையை கொண்டா நான் பாத்துக்கலாம் இவன் சொல்லவே இல்லையே. அப்பனா அவன் பிள்ளை பார்க்க போச்சுல, அவன் அனுமதிக்கணும்ல அதுக்கு. என்னமோ, சரி நான் வரேன் இருங்க. கடவுளே, என்ன நடக்க போகுதோ இனிமே? பிள்ளை பிறந்ததுக்கு பிறவைக்கா இதெல்லாம் நடக்கணும்? ஆனா அவள நல்லா இருக்க மாட்டான். நல்லா இருந்த குடும்பத்தை கலைச்சு விட்டுக்கிட்டு இவன் புத்தி தெரிஞ்சதுனாலதான் இவ தாய்க்காரையும் அப்பங்காரனா இவள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுக்கிட்டு அவிய வேற கல்யாணம் பண்ணிருப்பாவ. என கையில மட்டும் இவ சிக்கனம், அது பிறவைக்கு இருக்கு இவளுக்கு. அதாவது கடக்க வேண்டிய இடத்துலதான் கடக்கணும். நீங்களாதான் இந்த வீட்டை விட்டு போனியா, அதே போல நீங்களாவே இந்த வீட்டுக்கு மறுபடியும் வருவியா அண்ணி? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் இதெல்லாம் எனக்கிட்டே இருக்கட்டும்.
சூப்பரான வேலை பார்த்திருக்கேன். அது இருக்கட்டும்டி, என்ன 2-3 வாரமா ஆளே காணல இந்த பக்கம். பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பாத்துக்கா, அவசரமா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நிலைமை. நான் தான் உனக்கிட்ட அப்பயே சொன்னனே, அது பிறகு இப்பதான் ஹாஸ்டலுக்கு வரியா? ஆமாண்டி, நார்மல் மெசேஜ் அனுப்பியிருந்தேன், பாக்கலையா? இல்ல பாக்கல, கவனிக்கல. சரி, எப்படியா அவ அந்த வீட்டை விட்டே போயிட்டா இல்ல? அவ மட்டும் இல்லடி, அவ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, என்ன தெரியுமா சொல்லிருக்கான்? என் பிள்ளை பாக்கிறதுக்கு கூட நீங்க இங்க வரப்படாதுன்னு சொல்லிருக்கான். சூப்பர் டி, நீ போடு இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்க கண்டியா? ஆமா ஆமா, அந்த அர்ஜுனுக்கு தெரியுமா நீ இலக்கி விட்டு கொடுத்துதான் அவ போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு? தெரியல. நீ போறச்சமே எதுவும் கேட்கலையா உனக்கிட்ட? நான் அந்த பக்கமே என்னமோ போவேல. ஏ லூசு, சந்தோஷமான விஷயம். இந்த நேரத்துல எல்லாம் நீ அங்க போய் இருக்கணும். இந்த அர்ஜுன் அவ மேல கொலவரியில இருக்காரு. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நீ அங்க இருந்திருந்தியன்னா மொத்தமா அந்த தியாவை மனசுல இருந்து அழிச்சுக்கிட்டு அது பிறவிக்கு ஒன்னே கல்யாணம் பண்ணிருப்பாருல. ஆக்சுவலா அர்ஜுன் தியாக்கு மேல கொலவரியில இருப்பாரு. இப்ப இந்த நேரத்துல நான் அங்க போய் அவரை பார்த்தேன்னு வச்சுக்கான், என்ன தெரியுமா நினைப்பாரு? நான் இந்த கேப்பை யூஸ் பண்ணி உள்ள போதுக்கு ட்ரை பண்ணியே நினைப்பாரு. இதுவே கொஞ்ச நாள் அவிய கண்ணிலே படாம அது பிறவிக்கு மெல்ல மெல்ல போய் பேசி பேசி அவருக்கு மனசை கலைக்கிறதுக்கு போறேன். சூப்பர் டி. ஒருவேளை அந்த அர்ஜுன் மறுபடியும் அந்த தியாவை ஏத்துக்கிட்டாருன்னா? வாய்ப்பே இல்ல. அவ வேணா அர்ஜுனை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரலாம். ஆனா அர்ஜுனுக்கு சுண்டு வரல் நகம் கூட அவ பக்கம் திரும்பாது இனிமே. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்லிய? நான் அவருக்கு பரத்தாலே சுத்தி சுத்தி போனேன். என்னை பாவம் பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டா ஒன்னே கல்யாணம் கட்டிக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அந்த தகரத்துக்கு பேச்ச கேட்டேன், இவர் எனக்கு பரத்தாலே சுத்தி வரணும்னு சொல்லிக்கிட்டேன். எனக்கு நீங்க வேண்டான்னு சொன்னேன், அது கூட அவர் எனக்கு பரத்தாலே வரணும்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் சொன்னேன். ஆனா அது பிறவைக்கு எத்தனையோ தடவை நான் அவருக்கு பரத்தாலே போனேன். கால கூட உள்ளதுக்கு தயாரா இருந்தேன். கெஞ்சினேன், அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால அவருக்கு என் மேல பரிதாபம் கூட வரையல. திருப்பி என்னை ஏத்துக்கிடவே இல்லையே. பல வருஷமா அவருக்கு பரத்தாலே போயிட்டு இருக்கேனா என்னையே பாவம் பாக்கல. அவரு 2 வருஷத்துக்கு முந்தி வந்தவா அந்த தியா, அவளை பாவம் பார்த்து மன்னிச்சிருவாரா? அர்ஜுனுக்கு மத்தவியலுக்கு பேச்ச கேட்டு தப்பான முடிவெடுக்கிறது சுத்தமா பிடிக்காது. அதுவும் தங்காண்டிக்க பேச்சையும் என் பேச்சையும் கேட்கிறது சுத்தமா பிடிக்காது. எப்படியும் அர்ஜுனுக்கு அதுக்கு அரசல் புரசலா போயிருக்கான். என் பேச்ச கேட்டுதான் அவ உதறிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கேன் இந்நேரத்துல. அதே மாதிரி அவளுக்கு இது பெரிய அடிதானே. அப்பனா அவளுக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு தான் எனக்கிட்ட பொண்டாட்டிங்கிற உரிமையை எடுத்தியலாம் அப்படின்னு அவளுக்கும் கோவம் தானே இருக்கான். எப்படியோ நினைச்சதை சாதிச்சுட்டேலாம், அது வரைக்கும் சந்தோஷம். நான் கூட நீ போன் பண்ணி பிள்ளைய அவளும் பிழைச்சிட்டாவன்னு சொன்னியா, எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி மேல படியில இருந்து கீழே உருண்டு உருண்டு விழுந்ததுக்கு பிறவைக்கும் அவளுக்கும் பிள்ளைக்கு ஒன்னும் ஆவேலன்னு சொன்னதான். இதுக்கு பிறகு என்ன பிளான் போடியதுன்னே தெரியாம தான் இருந்தேன். ஆனா நீ நேக்கா காரியத்தை சாதிச்சுட்டேன். யாருக்கும் தெரியாம அவிய வீட்டுல எண்ணெய் ஊத்ததுக்கே அவ்வளவு பாடுபட்டேன். இதுல அந்த வீட்டுல ஒரு நாய் கிடக்கேன், அது வேற தொல்ல. யாருக்கு கண்ணுக்கு படாம அவ போன இடத்துல எண்ணெய் குறை ஊத்தி இருக்கேன். எண்ணெய்க்கு மேல காலை வச்சதான் வலிக்கு உருண்டு கீழே வந்து உளுந்தா. பிள்ளைய அவளும் செத்துருவாவன்னு நினைச்சா இந்த அர்ஜுன் அவருக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தின மாதிரி காப்பாத்திட்டாரு, பொழைச்சிட்டான். நான் அவருக்கு பொண்டாட்டியும் பிள்ளையும் கொலை பண்ணலான்னு பார்த்தா அவர் காப்பாத்திட்டாரு. எப்படியோ எங்க வாழ்க்கைய விட்டு அவ ஒளிஞ்சு போயிட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். அர்ஜுன் எங்க இங்க வாங்க அர்ஜுன். அப்பனா அண்ணி தானா அவளே இல்லையா? இவதான் கொலை பண்ணதுக்கு பாத்திருக்கான். வாங்க அர்ஜுன். எக்ஸலன்ட் ஜெசிகா. ஜெசி, நீங்க பேசிக்கிட்டு நில்லுங்க, எனக்கு ரூம்ல வேலை இருக்கு, நான் போறேன். எஸ்கேப். அப்புறம் ஏன்னா அர்ஜுன், லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள வந்திருக்கியா, உங்களை எப்படி உள்ள விட்டாவ? யார பாக்கணுமோ அவியல பார்த்து, யாருக்கிட்ட பேசணுமோ அவியல்கிட்ட பேசி உள்ள வரதெல்லாம் ஒரு விஷயமா? அதுவும் நான் நினைச்சிட்டா உள்ள வரதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்புறம் ஜெசிகா எப்படி இருக்க? கொஞ்ச நாளா வீட்டு பக்கமே காணல. அது கொஞ்சம் வேலையா இருந்தேன் அர்ஜுன். ஓ சரி சரி, நீ வீட்டுக்கு வரையில கண்டியா? அதான் வருவேன்னு எதிர்பார்த்தேன், வரையில. சரி, ஒன்னே பாத்துக்கிட்டு போலான்னு நானே வந்துட்டேன். என்ன அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறியா? ஏதாவது பேட் நியூஸ் கிடையாது, குட் நியூஸ் தான். குட் நியூஸோட வந்திருக்கேன். குட் நியூஸ் தான். என்ன அர்ஜுன், என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்டதுக்கு? என்ன ஜெசிகா, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே குறியா இருக்க? எனக்கு பொண்டாட்டியும் ஒண்ணுதான், ஹாஸ்பிட்டலும் ஒண்ணுதான். எனக்கு பொண்டாட்டியும் ஒண்ணுதான், ஹாஸ்பிட்டலும் ஒண்ணுதான். ஓ சரி, குட் நியூஸ் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். என்ன குட் நியூஸ் அர்ஜுன்? அத சொல்லதுக்கு தானமா வந்திருக்கேன். தியா அர்ஜுனுக்கு வாழ்க்கைய விட்டு போயிட்டா, பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா. இப்ப வேற பிள்ளை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொல்லியிருக்கா. ஒரு வேளை அவளை கடுப்பேத்ததுக்காண்டி நம்மள கல்யாணம் பண்ணதுக்கு போறாரோ? இவ்வளவு நாளா நம்மள கண்டுக்கிடாதவரு இப்ப வந்திருக்காருன்னா, அப்பனா அவளை வெறுப்பேத்ததுக்கு கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ண போறாரு. ஐயோ அர்ஜுன், ஐ லவ் யூ. குட் நியூஸ் என்ன அர்ஜுன்? குட் நியூஸ் என்னன்னா, தியா என் வாழ்க்கைய விட்டு போயிட்டா. என்ன அர்ஜுன் சொல்லுதியா? ஆமா ஜெசிகா, இனிமே அவளுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. நீ ஹாப்பி தானே? ஐயோ அர்ஜுன், நானே சோகத்துல இருக்கேன். என்ன ஆச்சு, என்ன நடந்தது? அப்படி ஏன் உங்களை விட்டு போனா? ஏன் போனான்னு உனக்கு தெரியாதா? நீ தானே அவளுக்கிட்ட நம்ம சவாலை பத்தி எல்லாம் சொன்ன, அதான் போயிட்டா. ஐயோ அர்ஜுன், அதனாலயே போனா? ஆமா,
நீங்க தியா கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவியா? இந்த விஷயத்தையும் அவளுக்கிட்ட ஷேர் பண்ணிருப்பியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சும்மா நான் சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு ஒரு வகையில நானும் காரணம். அர்ஜுன் மட்டும் என்கிட்ட சவால் விடலைனா இப்ப நீ ஒரு பிள்ளைக்கு அம்மா இருக்க மாட்டேன்னு சும்மா தான் சொன்னேன். அதுவா நீங்க ரெண்டு பேரும் சேரதுக்கு நானே ஒரு காரணமா இருந்திருக்கேன் கண்டியலா, அந்த சந்தோஷத்துலதான். ஓஹோ, ஓகே ஓகே, சரி எப்படியோ அவ போயிட்டா. இனிமே வேற கல்யாணம் பண்ண போறீங்களா அர்ஜுன்? அதாம்மா சொன்னனே, அவ போனாலும் எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்டாட்டி தான். சும்மா உனக்கிட்ட இந்த குட் நியூஸ் சொல்லிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா பரவாயில்ல, செம்மையா பிளான் போட்டிருக்கியே. ஐயோ அர்ஜுன், நான் சும்மா அவளுக்கிட்ட சந்தோஷத்துல சொல்லிக்கிட்டு இருந்தது அது. நீ சந்தோஷத்துல சொன்ன, அவ சந்தோஷமா கிளம்பி போயிட்டா. அவ சந்தோஷமா போனத உனக்கிட்ட நான் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என்ன சந்தோஷமா? எனக்கு வருத்தமா இருக்கு அர்ஜுன். ஏன் அவ அப்படி செஞ்சா? போதும், இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோமா? நடிப்பு கூட ஒரு அளவுக்கு தான் இருக்கணும், அதுக்கு மேல போடாது, கண்டுபிடிச்சிருவாவ. புரியல. தியா கிட்ட ஒரு ப்ரூஃப் காட்டினியே, அதான் நம்ம பேசின கான்வர்சேஷன் அவளுக்கிட்ட காட்டினியே, அந்த ப்ரூஃப கொஞ்சம் காட்டுறியா? என்ன அர்ஜுன் புரியல? அதான் உன் போன்ல வீடியோ எடுத்து வச்சு அத தியா கிட்ட காட்டினி, அந்த வீடியோ கொஞ்சம் நான் பாக்கலாமா? நான் எதுவும் காட்டல அர்ஜுன். இப்ப ஒழுங்கா நான் சொல்லதை செய்ய போறியா, இல்லனா வார்டனை கூப்பிட்டு நீ செஞ்ச அநியாயத்தை எல்லாம் சொல்லட்டா? இப்ப ஹாஸ்டல்ல விட்டு துரத்துனாவன்னு வச்சுக்கான், அது பிறவைக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன். அதான் காட்டுடே, நானும் பாக்கேன். அது சும்மா ஃபன்னுக்காண்டி எடுத்து வச்சிருந்தது அர்ஜுன். நானும் ஃபன் பண்ணதுக்காண்டி தான் வந்திருக்கேன். எங்க பாப்போம். அது டெலீட் பண்ணிட்டேன் அர்ஜுன். என்ன ஜெசிகா, நீ இருக்க ஹாஸ்டலுக்கு நான் வரவே மாட்டேன், நீ இருக்க இடத்துக்கே வந்திருக்கேன். அப்பனா எவ்வளவு பிளான் போட்டுக்கிட்டு வந்திருப்பேன். கொண்டா பாப்போம், நானும் ஒரு தடவை பாக்கண்டே. வீடியோல நான் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியாண்டாமா, காட்டுடே. ஏய், இப்ப காட்ட போறியா இல்லையா? தம்பி நீ ஏன்டா பொங்குற, நீ பொறுமையா இரு, அண்ணன் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கம்ல. சிங்கம் பிடிச்சவா, ரெண்டு உயிரை எடுக்கிறதுக்கே துணிஞ்சிருக்கான். இவ்வளவு இனிமே சும்மாயே விடப்படாது. இந்தாங்க அர்ஜுன். குட் கேர்ள். எனக்கிட்டே சீரிக்கிட்டு வாரியா? நான் சொன்னது கரெக்ட் தானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லனா? நம்ம 10 மாசத்துல ஒரு பிள்ளைக்கு அப்பனாகி காட்டுறேன்டீனா, நீ சீண்டி பாத்துட்டேல என்ன? இனிமே ப்ரூவ் பண்றேன். இந்த அடி என்னத்துக்குன்னா, ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு வயசு பொண்ணு எப்படி பேசணும்னு முத கத்துட்டான். இப்ப சொல்றேன், நிறைய அள்ளி விட்டுட்டேன், நிறைய பொழியும் பாவத்தையும் அள்ளி விட்டுட்டேன். இனிமே நான் ப்ரூவ் பண்ண வேண்டாம். இந்த வீட்டுல என் பிள்ளைக்கு அழுக சத்தம் கேட்க அன்னைக்கு உனக்கு மொத்தமா சமாதி கட்டாண்டி. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. அவ்வளவுதான் அர்ஜுன். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? ஆமா அர்ஜுன், இது கூட நான் ஃபன்னுக்காண்டி தான் காட்டினேன். இவ்வளவுதான் அவளுக்கிட்ட காட்டினியா? தம்பிடை, வியான்கா அம்மா அறிவாளியா இல்லனா முட்டாளா? என்னண்ணே திடீர்னு இப்படி கேட்க? சும்மா சொல்லுடா, வியான்கா அம்மா அறிவாளியா இல்லனா முட்டாளா? அது அண்ணே சொல்லுடா தம்பி. அறிவாளிதான் அண்ணே. அறிவாளியா? அர்ஜுன் போனை கொண்டாங்க. இந்தம்மா ஓ பொக்கிஷம் பிடி. சரிடா தம்பி, எந்த அடிப்படையில வியான்கா அம்மா அறிவாளின்னு நீ நினைக்கிய? என்ன என்னன்னு சொல்லு. என்ன கேட்டா அடி முட்டாள்னா அது வியான்கா அம்மாவை தான் சொல்லுவேன். என்ன டே தம்பி, 28 நிமிஷம் பேசின கான்வர்சேஷனா 28 செகண்ட் தான் காமிச்சிருக்கான். இந்த 28 செகண்ட்ல என்ன வருதுன்னு நீயே பார்த்த. நான் கோவமா கத்தியது மட்டும் தான் இருக்கேன். அப்பனா மியாட என்ன பேசிருப்பாவன்னு அவளுக்கு தோணையில. அவிய கோவம் இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தான். வியான்கா அம்மா கிட்ட நான் அப்பப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு யார் வேணாலும் உள்ள வரலாம், நடக்காதத நடந்ததாவும் நடந்தது நடக்காததாவும் அடிச்சு கிளப்பி விடலான்னு சொல்லியிருக்கேன். இவ்வளவு சொல்லி கொடுத்ததுக்கு பிறவைக்கும் வேற 28 செகண்ட் நான் பேசினதை கேட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுங்கன்னு கேட்ட அடிமுட்டாளவா. ஆக மொத்தத்துல நான் என்னத்துக்கு பேசினேன்னு தெரியாது, நான் யாருக்காண்டி பேசினேன்னு தெரியாது. இந்த கேள்வியெல்லாம் அந்த வடிகட்டின முட்டாளுக்கு எலும்பையில பத்தியா? சரி விடு, அது அப்புறமா பேசிக்கலாம். பிறகு ஜெசிகா அம்மா அப்பா எல்லாம் போன் பண்ணியாவலாம்? அவையா எனக்கு எப்ப அர்ஜுன் பேசியிருக்காவ? என்னைய பத்தி அக்கறை எடுத்துக்கிறதுக்கு வேற யாரு இருக்கா? என்ன எடுப்பாவ? அவைகளுக்கு எனக்கு கூட பேசியதே பிடிக்காது. பிடிக்க வச்சிருவோம், நீ என்னத்துக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படிய? என்ன 1-2 வருஷமா ஒரு அடி முட்டாளுக்கு கூட இருந்திருக்கேன். இந்த அடி முட்டாளை எனக்கிட்ட பிரிக்கிறதுக்கு நீ வேற 2 வருஷமா பிளான் போட்டிருக்க. இல்ல அர்ஜுன், அது அப்போ எப்போதியா பிரெக்னண்டா இருக்கான்னு தெரிஞ்சதோ அப்பல இருந்து நான் திருந்திட்டேன். ஓ, ஒரு வருஷம் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தியே, அப்ப ஸ்கெட்சை யானோ தானோன்னு நீ போட்டுக்கலாம். இந்த முட்டாள் தானா என் லைஃபை விட்டு போயிருக்கான். நீ ப்ராப்பரா பிளான் போட்டதுதான் தப்பு. நீ சூப்பரா ஸ்கெட்ச் போட்டதுக்கு பிறகு அவளை துரத்த முடியாம நீ ஏன் பாதி பைத்தியம் பிடிச்சி? பாப்பா உனக்கு தான் டென்ஷன் கண்டியா? நான் திருந்திட்டேன் அர்ஜுன். ஆமா, எவ்வளவு பிரில்லியன்ட் நீ. இனிமே திருந்தேலனா எப்படிமா? சரி ஜெசிகா பாப்போம். உட்காருங்க அர்ஜுன், ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல ஜெசிகா, வயிறு நிறைஞ்சிட்டு. ஒரு நாயை வளர்க்கலாம், அது நஞ்சியோட இருக்கும். பாம்பை வீட்டுக்குள்ளேயே போட்டு பாம்புக்கு வீட்டுக்குள்ள வச்சு பாலை ஊத்துனா எப்படி இருக்கும்? அந்த முட்டாள்தனமான வேலையை தான் நானும் பாத்திருக்கேன். சரி, நடந்ததெல்லாம் இருக்கட்டும். இந்த குட் நியூஸ் சொல்லிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். 1, வியானோட அம்மா என்னை விட்டு போயிட்டாவ. 2, வியானோட அம்மாக்கு இனிமே என் வாழ்க்கையில இடம் இல்ல. இந்த 2 குட் நியூஸையும் உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். சரிமா, வரேன். முத வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடாம போறீங்களே?
இல்ல ஜெசிகா, உனக்கு இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. என்னது? என்னமோ ஒரு அரை மணி நேரத்துல குட் நியூஸ் ஹாஸ்டல் வாசப்படி தேடி வரோம். வரட்டா? கொஞ்ச நேரம் தாண்டி சந்திப்போம். என்ன வந்து நாலு அடி அடிப்பாரு, கோவப்படுவாருன்னு பார்த்தா கண்ணா பின்னான்னு உளறிக்கிட்டு போறாரு. எப்பயும் நம்மள பார்த்து சிரிச்சு பேசினதே கிடையாது, வந்ததுல இருந்தே சிரிச்சுக்கிட்டே நிக்காரு. என்ன குட் நியூஸ்? வாசல் தேடி வரானா என்ன அர்த்தம்? ஆனந்தி அம்மா, நாங்க கிளம்புறோம். தியா, பிள்ளையும் இருக்கான், என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும், இப்ப நீ வரணும் இருக்க இடத்துக்கு போறது சரிப்பட்டு வரான்னு நினைக்கிறியா? எனக்கு இப்போதைக்கு கிடைக்க ஒரே ஆறுதல் அது மட்டும்தான். என்ன யாதுன்னு கேட்காதுங்கம்மா, விட்டுருங்க. சரி மக்களே, வரணும் என்கிட்ட சொல்லிட்டான், உனக்கிட்ட ஒன்னும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க இனிமே ஐராவை பத்தி எல்லாம் கவலைப்படாதுங்க, நானே அவளை பாத்துக்கிடலாம். சரிம்மா. நீங்களும் புரியலா? ஆமா, வருண் தம்பி என்னையும் சேர்த்து தான் கூப்பிட்டுருக்கேன். சரி. அம்மா இடியா, இவன் என்னம்மா திடுத்துப்புன்னு கனடாக்கு போறான்? நான் ட்ரை பண்ணதுக்கு பிறகு என்னால போக முடியல. அந்த அர்ஜுன் இவளை மட்டும் எப்படி முடியாரு? எனக்கு என்னமோ இது அந்த அர்ஜுனுக்கே தெரியாம தான் நடக்குது போல தோணுது. எந்தாலையும் போட்டேன். அம்மா என்னம்மா இப்படி பேசுதியா? என்னமோ 6 மாசத்துல கண்டிப்பா ஐராவை ஸ்கூல்ல கொண்டு சேப்பாவேன். அப்ப அனுப்புன அர்ஜுனே ஐரா இந்தியால படிச்சா போதும்னு இங்கே வர வச்சிருவாருன்னு பார்த்தேன். ஆனா இவ அங்க போனா எப்படி வருணதான் இங்க வருவாரு? அது பிறவைக்கு எப்பந்தாமா நான் கல்யாணம் பண்ணியத வரேன். இரு பாப்போம். அம்மா பேசுங்கம்மா ஏதாவது. நான் என்னட்டி பேசுறதுக்கு? பேசாம இரு, போறவிய வருவாவ, அங்கேயே இருக்க போறான். பெரிய 2 வருஷம் ஆயிட்டுமா, என்னமே இந்த திசைக்கே வரையல. நானும் எதிர்பார்க்கலதான் இத. நெல்ல பாப்போம். சரிம்மா, அப்பனா நாங்க போயிட்டு வரோம். சரி மக்களே. கொண்டுடாதுக்கு யார் வாரது? விக்ரம் கூட தான் வாரான். ஓ அப்படியா, சரிதியா. வரோம். அகல்யா. சரி சரிதியா, போயிட்டு வா. ஐராக்கு வேற அம்மா இல்ல, அவளை நல்லா பத்திரமா பாத்துக்கா. அண்ணே, இப்பதான் வருணதான் போன் பண்ணாரு. என்னவா? அண்ணியும் வியானும் கனடாக்கு போறாங்களாம். அங்க என்னத்துக்கு? அண்ணே, அண்ணி இங்கிருந்து வீட்டுக்கு போனதுமே வருண தன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு, இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போக சொல்லி. ஓ, என்னைக்கு போறாவலாம்? இப்போ கிளம்பிட்டாவலாம், ஏர்போர்ட் போயிட்டு இருக்காவலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். எப்படி ஜெசிகா, ஜாலியா இருக்க போல? அர்ஜுன் தேவையில்லாம ஹாஸ்டலுக்குள்ள வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஒரு பொண்ணா எனக்கு இது எவ்வளவு கேவலம். நான் ஜாலிக்காண்டி வீடியோ எடுத்து வச்சிருந்த விஷயத்தை காட்டினேன், இது ஒரு குத்தமா? அந்த சாரா தான் என்னமோ ஏத்தி விட்டுருப்பா, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. எதுக்கு கொந்தளிக்கியா? அதானே கூட்டிட்டு வந்தாரு. உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு லேடி போலீஸ் வந்திருப்பாவையா? கவின், உனக்கு ஒண்ணு தெரியாது, ஹாஸ்டல்ல அத்தனை பேருக்கு மத்தியில என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. உன்னைய வரவேற்கிறதுக்காண்டி தான் நான் இங்க இருக்கேன். அர்ஜுன் எதுக்கு கேள்வி கேப்பியான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறியா? என்ன ரீசன் காண்டி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு இவரு? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காவ. ஏன் மேலயா? என்ன கம்ப்ளைண்ட்? நீ கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிருக்க. கொலை? நானா? என்ன வளர்றீங்க? நாங்க ஒண்ணு வளரல. நான் யார கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன்? எனக்கு ஹாஸ்டல்ல விட்டா வேற என்ன தெரியும்? ஆமா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க? நான் யார கொலை பண்ண முயற்சி பண்ணேன்? ஒரு டாக்டரோட பொண்டாட்டியே பிள்ளைய கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிருக்க. எப்படியா அவிய 2 பேரும் பொழைச்சிட்டாவ. அந்த டாக்டர் தான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காவ. என் மேல டாக்டர்? அர்ஜுன் என்ன பாத்துக்கிட்டே இருக்கறியா? என்ன யாதரி கேட்காம காலுக்கு மேல காலை போட்டு ரசிச்சிட்டு இருக்கறியா? நான் ஜாலியா இருக்கேன். அர்ஜுன் எனக்காண்டி கேட்கிறதுக்கு கூட யாரும் இல்ல, இவர் என்ன தைரியத்துல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரலாம்? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாவ ஜெசிகா. யாரு? என்ன ப்ரூஃப் இருக்கு நான் கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன்னு? வா வாயாலே நீ சொல்லிருக்க ஜெசிகா. ப்ரூஃபே இருக்கு. என்ன ப்ரூஃப்? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மத? நான் தான் ஜெசிகா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அர்ஜுன் என் ஒய்ஃபை தான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கேன். பிரெக்னண்டா வேற இருந்தா புள்ளைய அம்மாவையும் சேர்த்து கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். நான் அப்படி எதுவும் பண்ணல அர்ஜுன், நீங்க என்னத்துக்கு இல்லாத பழியெல்லாம் போடுதியா? நீ தானே ஜெசிகா ரூம்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. அர்ஜுன் என்ன முழிக்கிறேன்? எப்படி ஏன் அண்ணிய ஏன் அண்ணனை பிரிச்சியோ அதே டெக்னிக் தான். என்ன வீடியோ ஒன்னால மட்டும் தான் எடுக்க முடியுமா? எங்களால எடுக்க முடியாதா? நீ பேசின ப்ரூஃப் அப்படியே இருக்கு. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். எப்படி ஜெசிகா, வெளியுள்ள வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டேன், இனிமே ஜெயில் வாழ்க்கையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேண்டாமா? அர்ஜுன். ரோஹித். அர்ஜுன், ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா இவளோட அம்மா அப்பாக்கே போன் பண்ணுங்க. வேண்டாம் அர்ஜுன். நம்பர் என்கிட்ட இல்லையே. 2 பேருக்கு நம்பரை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி விடுறேன். வேண்டாம் அர்ஜுன், அது மட்டும் வேண்டாம். அடுத்த நிமிஷம் என்ன கொன்னே போட்டுருவாவ. உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கூல்ல இருந்து இவ படிக்கலன்னு அவியலுக்கு போன் பண்ணாலே என்ன அடிப்பாவன்னு உங்களுக்கு தெரியும்ல அர்ஜுன். என் விஷயமா அவியலுக்கு யாரும் போன் பண்ணியது பிடிக்காத அவியலுக்கு. வேண்டாம் அர்ஜுன், என்ன எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போங்க. பாம்புக்கு வீட்டுக்குள்ள போட்டு பால் ஊத்தியது தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரோஹித். அர்ஜுன்,
எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நான் நம்பர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். கண்டிப்பா இவங்களோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு நீங்க பேசணும். வேண்டாம் அர்ஜுன், உங்க கால்ல வேணாலும் விழுறேன். இனிமே உங்க வாழ்க்கையில நான் தலை போடவே மாட்டேன். ஆனா அவங்கள மட்டும் கூப்பிட வேண்டாம், பயமா இருக்கு அர்ஜுன். சரி ரோஹித், பார்த்து பண்ணி விடுங்க. போயிட்டு வரேன். கவின் இங்க தான் இருப்பான். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அதுக்குள்ளாடி அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டுருங்க. அர்ஜுன், அர்ஜுன், விட்டுட்டு போகாதீங்க அர்ஜுன். எவ்வளவு தைரியம் உனக்கு! மொத உன் பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணிட்டேன். என்னோட வாழ்க்கை முடிஞ்சது. என்ன கொன்னுகிட்டு தான் இங்க இருந்து போவாவ. விக்ரம், நான் திரும்பி வரது வரைக்கும் போட்டிக்கு நீயும் சுந்தரி அக்காவும் பாத்துக்கோங்க. சரிக்கா, வருணனா போன் பண்ணி சொல்லிட்டாரு. சரிடா. இவர் என்னத்துக்கு இங்க வந்திருக்காரு? ஒருவேளை போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திடுவாரா? அம்மா, டைம் ஆச்சு, உள்ள போவாங்க. கவினுங்க அம்மா அப்பாவை பத்தி தெரியல உனக்கு நல்லா. அவியலுக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. அவியலுக்கு மட்டும் போன் பண்ண வேண்டாம்னு சொல்லு கவினு. இப்பதான் அண்ணன் கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன்.